பேச்சு போட்டிக்கு போகிறப்ப எங்கள் அரங்கசாமி ஐயா சொல்லுவார், விவேகானந்தருடைய இறந்த நாளில் பிறந்தவன்டா நீ, ஏறி அட்ரா அப்படிம்பார். எங்கேருந்தா அந்த ஆவேசம் வரும்னு தெரியாது, பூந்து அட்டுச்சோம்னா பொலன்னு பொலந்து கட்டுவோம். எதுக்கு, எப்படி அந்த ஃபீல் வரும்? மனிதர்கள், அந்த நம்பிக்கையை தருகிற மனிதர்கள். நீ தான்டா விவேகானந்தனே, போடா பேசுடா பார். எல்லா காம்ப்ளெக்ஸையும் உடச்சிட்டு அப்படி பேசிட்டு வருவோம். அப்படியெல்லாம் ஆளுங்க செஞ்சு பண்ணி தானே நீங்கள் வந்தோம். அப்போ நானாக தான் வந்தேன், என்னால் தான் எல்லாமே நடந்திருக்கிறது, என் பொருளாதாரத்தால் நடந்திருக்கிறது, என்னுடைய அறிவால் நடந்திருக்குதுங்கப்போ மனுஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நான் சொல்லல, ஒரு நோய் போதும் மனுஷன் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிறது, ஒரு சறுக்கல் போதும் மனிதன் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்வது, ஒரு தனிமை போதும் மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் என்று தெரிந்து கொள்வதற்கு. இந்த உலகம் முழுக்க மனிதர்களை தொலைத்த சமூகம் முழுக்க தனித்தனியாக ஏங்கிக்கிட்டு தெரியுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ரீசனும் இல்லைங்கிறான் அந்த பையன். பிடிச்சி கேட்டோம்னா, எதுக்குடா துப்பாக்கி எடுத்து 15 பேரை சுட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரில, போட்டால்ட்டேன் துப்பாக்கி இருந்துச்சு, ஏதாவது ஒரு இளவை பண்ணி தொலைவோங்கிறான். சுஜாதா தான் அதே டைலாக் எழுதியிருப்பார், ஆலண்டா பிராணி அஷடு அப்பளத்திட்ட பேசியிருக்கு அப்படிம்பார் ஒரு படத்தில் டைலாக். பூரா பேரும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். எவங்கிட்டையோ யாருன்னே தெரில அவன்கிட்ட பேசியிருக்கான். ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, அவன்லாம் ஈகோவோடு இருக்கிறான். முகம் தெரியாத மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கொடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். முகம் தெரிந்த மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, தட் இஸ் கால் பிஸ்னஸ். உங்கள் முகம் கோணாமல் நான் நடந்து கொண்டால் எப்படி நான் நல்ல நண்பனாக இருக்க முடியும்? நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போட்டுக்கிட்டு நீங்கள் உருப்படா போனாலும் பரவாயில்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு முக்கியம் நான் நினச்சா உங்களுடைய நான் நல்ல நண்பன் கிடையாது. முகத்திற்கு முன்னால் பாசாங்கு செய்கிறவனை விட முகத்துக்கு முன்னால் தவறென்று காரி உமிழ்கிற நல்ல நண்பன் உத்தமன். அவன் தான் அவசியம், அவன் ஒருத்தன் தான் கிடைப்பான். ஆனால் என்ன பிரச்சனை, இவன் பாரு எப்போதும் என்னுடைய குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். உன்னை குறை கண்டுபிடிக்கல, நீ நல்லா இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அது அப்படியான ரிலேஷன்ஷிப் தான். நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே அது ரொம்ப ஸ்மூத்தாக சினிமாவில் கட்டுற மாண்டேஜஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு கௌதம் மேனன் படத்தில் வரக்கூடிய அப்பாக்கள் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய என்ற எந்த அவசியமும் கிடையாது. எவரி அப்பா இஸ் டிஃப்ரெண்ட் அப்பா. தேர் ஆர் நான் ரெசிப்ரிகேட்டிங் கேரக்டர்ஸ். நான் முதல்ல சொன்னால அம்மாக்கள் கூட மலாபடி என்னை கூட நான் பெற்றெடுத்தது எவ்வளோ சிரமமானு சொல்லுவாங்க. அப்பாக்கள் சொன்னவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முரட்டு மனுஷங்களாக இருப்பாங்க. இங்கே 17 வயசில் 18 வயசில் நீங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா நேரம் எதிரியாக இருப்பார். இந்த மனுஷன் பாரு கொய்யால 10 ரூபா கொடுக்குறானா, நமக்கு அவ்வளோ காசு வச்சுருக்கான். அந்த ஆள் 1 பைசா கொடுக்க மாட்டேன். ஏமா இந்த ஆளை கட்டினேன்? அம்மாக்களும் சும்மா ஏதாவது சொல்லலாம்ல, சிச்சி அப்படிலாம் சொல்லாரா, அவங்க அப்பா நல்ல மனுஷன் சொல்ல மாட்டீங்களே. அவர் எப்போவுமே அப்படி தாண்டா, உங்கள் தங்கச்சிக்கு தான் செய்வார். ஏன்னா நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளை என்னுடைய ஆண் பிள்ளை என்று அம்மாக்கள் இன்னமும் நம்புகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கிறேன், அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளைகளை விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற பொம்பளை பிள்ளையை தான் இன்றைக்கி அதிகம். ரைட்டா? இல்லை இதுக்கு கைத்தட்டவும் முடியாது, ஏன்னா பயல்களை விடுறதில்லை. அப்போது ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன வேண்டி கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே உறவில் அரசியல் பண்ணுறோம் இல்லையா? அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை, அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை. ஒரு 10 ரூபா காசை அவர்கிட்ட வாங்கவே முடியாது, அப்பா கொடுக்க மாட்டார் தான். ஒரு ஒட்டகச்சிவிங்க வீடியோ இருக்குது இன்டர்நெட்டில், முடிஞ்சால் போய் பாருங்கள். பேச ரொம்ப ஆசையாக இருக்குது, பயமாக இருக்குது. சத்த முன்னால் மேடையை கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு ஒட்டகச்சிவிங்க வீடியோ இருக்கும், அது பாருங்கள் முடிஞ்சால், இன்டர்நெட்டில் இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன் அதை. அது பிறந்து விழும் அந்த குழந்தை, சின்ன பாப்பா மாதிரி குட்டியாக ஒரு குழந்தை, ரெட் பிளட் ஷெட்டெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் கீழே கிடக்குமா, முதல்ல நாவால் அப்படி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த கால் நீளமாக வச்சு பட்டு பட்டு உதைக்கும். நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், பெத்த பிள்ளை இப்படி போட்டு உதைக்காது. ஏன்னா சீன் படி அம்மானா தங்கமான அம்மாவாக இருக்கணும் இல்லையா? உடனே அதை தூக்கி வளர்க்க வேண்டும் அப்படின்னு அது 2 தடவை உதைக்கும். அது தடுமாறும், அடி தாங்காமல் அப்படியே மெதுவாக மெல்ல அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அப்போ இது விடாது, 2 தடவை திரும்ப உதைக்கும், உதைக்கல திரும்ப விழும், திரும்பவும் உதைக்கும். உதச்சி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மெதுவாக நடுங்கி கால் நடுங்கி அம்மா பின்னால் அப்படியே அந்த ஒட்டகச்சிவிங்க நடந்து வரும். ஐயோ பிறந்த குழந்தைய போட்டு இந்த அம்மா அடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காடு என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடியோடு இருக்கக்கூடிய இடம். அடுத்த 5 நிமிடத்தில் அங்கே புலி வரலாம், அல்லது வேறு மிருகம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஏதாவது வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுற தன்னம்பிக்கையோடு அந்த பிள்ளை ஓடணுங்கிறதுக்காண்டி மனசை கல்லாக்கிட்டு எட்டி உதைக்கிற அம்மா இருக்குல்ல, அது தப்பாக பண்ணுது. ஒரு பெத்த தாயாடி, நீ பெத்த பேய் நான் சொல்ல முடியாதுல்ல. அப்பாக்கள் அப்படி தான். அப்பாக்கள் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபா காசுக்கு 3 நாள் அலைய விடுவார். அவ்வளோ கத்த இருந்தாலும் உள்ளே கொண்டாந்து வைக்கிறான். ஒத்த 100 ரூபா மட்டும் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான். ஊருக்குலாம் இவ்வளோ கொடுக்குறான் மனுஷன், நமக்கு மட்டும் ஏன் கொடுக்குறான்? என்ன ஏற்பா பெத்திங்களா இல்லை இது தூக்கியாந்தீங்களாமா? நாளைக்கு எனக்கு பிறகு என்னுடைய வீட்டை வைத்து காப்பாற்ற போகிற என்னுடைய ஆண் பிள்ளைக்கு பொருளாதாரம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கிறான். காசு ஈஸியாக வரலைங்கிறது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? தம்பி 100 ரூபா காசு வர்றது ஈஸி கிடையாது, நீ பத்திரமா வச்சுக்கணும்டா. நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குங்கிறப்ப அப்பா அந்த காசை அவங்க கையில் கொடுக்க மாட்டார். இது அம்மாவுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கணுமா இல்லையா?
ஒரு 2000 ரூபா டூருக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்க, 3 நாளையும் அடுப்படியிலே நிற்கணும். அம்மா பெரியம்மா வீட்டில் போய் உரமோர் வாங்கிட்டு வா. சின்ன வெங்காயம், எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ சொல்லிவிடும், சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்துவாங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்துவாங்க. அப்புறம் இதுக்கடா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கண்டுபிடிச்சிங்க. சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கணும். இவங்க சொன்னாங்கன்னு கடைக்கு போனால் வெங்காயத்தில் கை வச்சு வெட்டி போடுவோம்மா. என்னடா டே, அங்கே அப்படி சொல்லி விட்றாங்க, இங்கே எப்படி சொல்லி விட்றீங்களாடா. பச்சை மிளகா லேசாக சிவப்பாக இருக்கணும், கார மிளகா லைட்டாக காஞ்சமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு லாஜிக். இப்போ கடுப்பு வந்தால் கூட எங்கள் அம்மாட்ட போய்லாம் கேட்குறது நான், நீ எப்படி ஆளு, என்னை பெரிய வெங்காயம் சின்னதாகவும் சின்ன வெங்காயம் பெருசாகவும் வாங்க சொன்னேன்னு. ஏன்டா அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், அதை போய் சொல்லிட்டு கேட்ட எல்லாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கே தானே உன்னை பழி தீக்கிறது. 30 வருஷம் வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு எங்கள் அம்மா நம்ப வச்சாங்க. என்ன இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் போய் கேட்பேன், ஏம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் நம்ப வச்சேன், நான் அதுக்கப்புறம் 4 இடத்துக்கு போக வரேன்னு அப்போலாம் பல ஐட்டு இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதுமா, எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், நீ எப்படிமா என்னை நம்ப வச்ச, நீயாவே எப்படிமா என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சிம்பிளாக சொன்னாங்க, இல்லடா தம்பி உங்கள் அப்பாவுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், ஆளுக்கு ஒன்றா செய்ய முடியும், உங்கள் எல்லாருக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும், நானே சின்ன வயசுலேயே கிளப்பி விட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அம்மா நமக்கு எந்த வகையிலையாவது பிடிச்சி போயிடும். ஆனால் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம் வேண்டும். தந்தை உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. அது தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ பீப்புள் அகைன் அண்ட் அகைன். அப்பாக்கள் நான் ரெசிப்ரிகேட்டிவ், அம்மாக்கள் ரெசிப்ரிகேட்டிவ், வேறு வேறமாக இருப்பாங்க. நண்பன்லேயே ஒருத்தன் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட உரிமையோடு பேசுவான், ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான். ரைட்டு தானே? அப்பாக்களை 17 வயதில் விரோதிகளாக பார்க்காதீர்கள். ஒரு அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு அப்பாவானால் தான் முடியும். ஒரு அப்பாவாக நீங்கள் மாறிய பிறகு தான் உங்கள் அப்பா மேலே கூடுதல் மரியாதை உங்களுக்கு வரும். நண்பர் சொல்லுவார், என்னடா திருமண கடையில் உன்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறான்டா அவன் மகன், கேட்கவே எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சுடா, என்னடா இப்படி பேசுகிறான், ரொம்ப பொது இடத்துல இப்படி பேசுகிறான், ஊருக்குள்ளே மரியாதையே இருக்கிறவனி, உன் பிள்ளை இப்படி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு சொன்னால் விடுறாம்பர். தன்னுடைய நண்பர்கிட்ட தன் பிள்ளை தன்னை எதிரி என்று பார்க்கிறான் தெரியும், நாளைக்கு என்னை பழி வாங்க அவன் முயற்சிப்பான் தெரியும், நாளைக்கு என்னை அவமானப்படுத்த அவன் யோசிப்பான் தெரியும், என்னை வச்சு காப்பாற்றாமல் போவான் தெரியும். என் பிள்ளை என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, என்னை கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. அது யாருக்கு வராது. அது ஒரு வாத்தியார் மாதிரி. உலகத்திலே வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் தான். நம்மளை தாண்டி ஒருத்தன் போகிறப்ப சந்தோஷமாக சொல்லுவார் என் பையன் அப்படின்னு. வேறு யாருக்கு மனசு வராது. ஃப்ரெண்டு கூட கருக்குன்றோம், இன்னும் நேற்று வரைக்கும் ஜாலியாக நம்ம கூட சுற்றிட்டு இருந்தால் திடீர்னு கார் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு லேசாக காண்டாகும். வாத்தியாருக்கு மட்டும்தான் இந்த போகிறாப்பில்ல அது என் பையன் அப்படிம்பார். அவர் 25,000 ரூபா சம்பளத்தில் ரிட்டையர்டாக இருப்பார். எடுத்தோடனே அவன்கிட்ட படித்து 50,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவான். அவரை பார்த்தோன்னே எதிர்த்தாப்பில் காரில் ஹாய் சார் கூட சொல்லிட்டு போவான். அது கூட ஒரு பெருமையாக தான் இருக்குது. வாத்தியாரோட மனசு அப்பாவின் மனசு. எவ்ரி அதர் ரிலேஷன்ஷிப் ஹேவ் இட்ஸ் ஓன் டைமென்ஷன்ஸ் இன் பியூட்டி. அந்த அழகை நீங்கள் ஏற்றுக்கணுன்னா இறங்கி தான் வந்தாகணும். நம்ம இறங்கி வர்றதுல பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இறங்கி வந்தால் கௌரவம் போயிடும், பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற கவலையிலேயே இந்த உறவு வேணாம் மனுஷன் வேணாம், உறவு வேணாம் மனுஷன் வேணான்னு பிள்ளைகளுக்கான உலகத்தை ரொம்ப சுருக்கிட்டீங்க. நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு கூடுதலாக உலகம் வேண்டும். ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. முகம் தெரியாத மனிதர்களோடு நட்பு பாராட்டுவது, பர்சனல் ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, யாரும் என்னுடைய பவுண்டரி லைனுக்குள்ளே வரவே கூடாது, மூக்கு நீட்டக்கூடாது, இந்த மாதிரி ஏற்கனவே நவீன கால தத்துவங்களோடு புழங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தொடர்ச்சியாக உறவுகள் தவறுன்று அவர்கள்ட்ட சொல்லிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய வயதுக்கு ஒத்த அனுபவங்களை இந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனிதர்கள் இல்லாதவர்களாக அவர்கள் போவார். இதனால் என்ன நட்டம் வரப்போகுது? ஒரு நட்டம் இல்லை, பெருநட்டம் ஒன்று வந்துடும். என்னன்னா எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். பதட்டத்தோடு இருப்பான். முன்னை விட படிக்கிறான், முன்னை விட அறிவு இருக்குது, முன்னை விட எல்லாம் தெரியுது. ஆனால் பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் ஒரு பிள்ளை வளருது. காரணம் யாரும் எனக்கு இல்லைன்னு தோணுது. எனக்கு ரகசியத்தை சொல்ல யாரும் இல்லை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் அப்படி கிடையாது. எனக்கு ரகசியத்தை சொல்ல எனக்கென்று ஒரு மாமா இருந்தார், ஒரு கசின் பிரதர் இருப்பான். பர்சனலாக நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன். ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை, சொல்கிறது எனக்கு ஆள் இருந்துச்சு. பிள்ளைங்க வீடு தங்க மாட்டேங்கிறாங்கிறீங்களே, எப்படி தங்குவான்? யோசிச்சு பாருங்கள். அவனுடைய வெற்றி தோல்வி பற்றி மட்டும்தான் பிள்ளைகிட்ட கேட்குறான். ஆம்பளை பிள்ளைட்டும் சரி, பொம்பளை பிள்ளைட்டும் சரி. சோஷியல் ஸ்கில்ஸை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்போ இருக்க பசங்களாம் யார்ட்டுமே பேச மாட்டேங்கிறேன். எப்படி பேசுவான்? யாரையுமே சந்திக்கிறதே கிடையாது, யாரோடும் பேசுவதே கிடையாது. சோஷியல் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கணும். உறவுக்காரன் 4 பேர் வரத்தான் இருக்கணும், போகத்தான் இருக்கணும். ஒருத்தர் அசிங்கமாக பேசுவானாப்பா, ஒருத்தர் நல்லது கெட்டது சொல்கிறவராக இருப்பார், ஒருத்தர் நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி பேசத்தான் செய்வார். எல்லா மனுஷனையும் கடந்து வர்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. சௌகரியமான மனுஷனுடைய புழங்கிக்கிட்டு போகிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது, இல்லையா? இட் இஸ் அ சோஷியல் ஸ்கில். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனைக்குரிய மனிதர்லேருந்து விலகி வைக்கிறோம். இட்ஸ் அ பிக் சோஷியல் ஸ்கில் பாஸ். அதைத்தான் நீங்கள் காசு கொடுத்து வெளியில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு. சோஷியல் ஸ்கில், என்ஹான்சிங் த கேரக்டர் பில்டிங், மைண்ட் மேப்பிங், லொசுக்கெலாம் என்ன இதான் கரைச்சவன்ட்ட ஒரு பெரிய பாட்டை நல்ல பேர் எடுக்கிறது எப்படி, எல்லாமே மேட்ரு தான்.
சௌகரியங்களாகவே எல்லாமே இருக்கும்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கும்? பசங்களுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபியூச்சரில் அவங்களை வாழ வைக்கவே போகுது. அவங்களுக்கு என்ன மாதிரி பேச தெரியும், அதை எப்படி சரியாக சொல்ல தெரியும் என்பதில் தான் அது தொடங்குகிறது. உறவுகளோடு பேசுகிற போது மட்டும்தான் எல்லாவற்றையுமே பேசவே முடியும். இல்லைன்னா அது ஒரு பேச்சு போட்டிக்கான கண்டென்ட்டாக மாறி போகும். மனிதர்களிடம் பிள்ளைகள் பேசுவதில்லைன்னா மனுஷங்கள்ட்ட பேச நீங்கள் ஸ்பேஸே கொடுத்தது கிடையாது. பூரா பயலை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிங்க. அவன்கிட்ட அதை பேசாத, இவன்ட்ட இதை பேசாத, இவன்ட்ட சொன்னா அவன்கிட்ட போய் சொல்லிவிடுவான், அவன் இவன்ட்ட போய் சொல்லிவிடுவான், இவன் வந்து நம்மகிட்டே சொல்லிவிடுவான், நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிடுவோம். நாம் எவ்வளோ கெட்டவனோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் கெட்டவன் நினைப்போம். அவ்வளோதான். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறது நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த உலகத்திற்கு எதிராக நிற்பதாக அர்த்தம். அவ்வளவுதான். இந்த உறவு எவனோ என்னோட நல்லாவே புலங்கலை நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு உங்கள் பேரில். இதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும். அது எப்படி பூரா பேரும் உங்களுக்கு எதிராக நிற்பான்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்பிட்டு பெரிய ஆளா? எல்லோரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, உங்களை எவனும் கவனிக்கவும் இல்லை. நாம் தான் நம்மளை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மீடியாவில் எனக்கு 25வது வருஷம். நீயானாங்கிற ஒரு ஷோவை நான் 15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கே என்ன தோணும்னா, இது கைத்தறதுக்கு சொல்ல கண்டென்ட் இனிமே தான். எனக்கே ஒரு மன அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது பொது இடங்களுக்கு போகிறப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும்னு ஒரு மாதிரி மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக டிவியில் வர்றோம் போகிறோம், இந்த முகரக்கட்டையை பெருசாக நம்ம சேஞ்சும் பண்ணது கிடையாது, அதே ஸ்டைலு தான், நார்மலாக இப்படி தானே இருக்கோம் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன மனசு நினைக்குதுன்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆள், நம்மளை எல்லாருக்கும் தெரியும், அம்புட்டு பேருக்கும் அவ்வளோ பேருக்கும் நம்மளை தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறது. நான் ஒரு தடவை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தப்போ ஒரு கேரக்டர் பின்னாலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. நமக்கு என்னென்னா, இந்த ஆள் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான், உறுத்துது. நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸை கிட்ட எடுப்போம்னா ஒன்று வந்து பேசி தொலையணும், இல்லைன்னா போய் தொலையணும், ரெண்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காப்புல. எனக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன். ஏன்னா பின்னால் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குங்களே, என்ன சார் ஃபோட்டோ எதுவும் எடுக்கணுமா, என்ன ஏன் அப்படின்னு. இல்லை உங்கள் பேர் பழனிசாமி தானே அப்படின்னாப்புல. எனக்கா எது பழனிசாமியா? ஓ, என்னையா அவ்வளோ சுமாரான ஒரு பேரை சொல்கிறேன், பழனிசாமி இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸ்காரர் தான், அவர் அட்ரஸ் இல்லை, உங்களை பார்த்தா அவர் மாதிரியே இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்கள் பழனிசாமி இல்லையா? சரி போங்கன்ட்டாப்ல. 25 வருஷம் மீடியா, 15 வருஷம் டிவி. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ளை டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தாண்டா தெரியிறேம்மா. அப்படி தெரிஞ்சுமே நம்மளை நிறைய எவனுக்கு தெரியல. நாம் தான் நினச்சிருக்கோம் பூரா உலகம் நம்மளே கவனிச்சுக்கிறது. கோபிநாத் இப்போது கோட் போட்டு கொண்டிருப்பார், இப்போது உணவருந்தி கொண்டிருப்பார், இப்போது காலை கடன் கழித்து கொண்டிருப்பார், இப்போது கழுவி இருப்பார், எல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறது தான். அவனுக்கு அவன் பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்குது. இந்த உலகம் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் பெரிய ஆள் கிடையாது, மற்றவனு வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது. நாமளாம் நல்ல கற்பிதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் நம்ம வெளிக்காட்டக்கூடிய புத்தி என்பது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உறவுனா கெட்டவன், அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், அவங்கெல்லாம் மோட்டிவேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதுதான் சொல்லலை, உறவுக்காரங்களை வச்சு நம்ம மோட்டிவேஷன் நடக்குது. நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாமாக்கு முன்னால் நீ ஜெயிக்கணும், ஏன் பின்னால் ஜெயிச்சா ஆகாதா, ஏதாவது ஒன்று சொல்லணும். அவனாக ஜெயிச்சிடக்கூடாது. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அந்த வைராக்கியம் தான் காரணம். அந்த மாமாவை தான் ஆக்சுவலாக நீங்கள் பாராட்டணும். இப்போ நம்மளை கல்யாண வீட்டில் நமக்கு கறிச்சோறில் அவன் பீஸ் போடாமல் விட்டாம்பார், பெரிய வீட்டிலே வந்து தான் நமக்கு விட்டுருப்பானா, பக்கத்து இலைக்கு 3 பீஸு போட்டவன் நமக்கு ஏன் போடலை, நம்மளை அவன் முக்கியம் நினைக்கல. 1/2 கிலோ கறி எடுத்து தின்னுங்கடா, டே ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க இல்லையா? இது எல்லா இடத்துலையும் எது நிற்கிது, நான் பெரியவன் நீ என்னை மதிக்கவில்லை, நான் பெரியவன் நீ என்னை மதிக்கவில்லை. அது இல்லை. மனுஷன் தேவைப்படுறான், மனுஷன் நல்லவன், நீங்கள் அதை நம்பணும். நீங்கள் நல்லவர் என்று நம்புகிற வரைக்கும் உறவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் சொந்தக்கார குடும்பம் ஒன்றுக்கும் அல்லது உங்கள் பங்காளி வீட்டுக்கோ யாரோ ஒருத்தருக்கோ 15 வருஷ பகை, அண்ணன் தண்ணி புழங்குறது இல்லை, நல்லது கெட்டதுக்கு போகிறதில்ல, நீ செத்தா நான் வரலை, நான் செத்தா நீ வராத, கோடி துணி தூக்கி போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்த குடும்பம்லாம் இங்கே உண்டு. அப்படி ஒரு குடும்பம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு திருமண நிகழ்வில், ஒரு பொது நிகழ்வில் சந்திக்கிறப்போ எதிர்த்தாப்பில் அவர் வராப்பில், எதிர்த்தாப்பில் நீங்கள் போகிறீங்க, ஏதோ நினப்பில் அவர் எதிர்த்தாப்பில் இருந்த ஒரு முகத்துக்கு முகம் பார்த்துட்டோம், ஏதாவது ரியாக்ட் பண்ணி ஆகணும், நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா படக்குன்னு கையை பிடிச்சிடறோம். அதுக்கப்புறமா போய் உட்காந்து பேசி எப்படி இருக்க, 5 வருஷமாகி போச்சு, ஆமாம் என்னத்துக்கு நம்ம சண்டை போட்டோம், கொய்யால இது ஏன்டா சண்டை போட்டிங்க, இவ்வளோதான் நம்ம இல்லையா? இப்படி எத்தனை குடும்பம் சேர்ந்துருக்கு தெரியுமா? 15 வருட பகையை ஒற்றை புன்னகையால் கொல்ல முடியும். மனுஷன் அவ்வளவு நல்லவன். முதல்ல நீங்கள் நல்லவன் நம்பணும். நாமெல்லாம் நல்லவன், நம்மளை கெட்டவனாகவே வச்சுருக்க பார்க்குறாங்க. நமக்கு 2 கொம்பு முளைச்சி பல்லெல்லாம் வெளியில் வந்து நம்ம கெட்டவனாக்கனால நம்ம 10வனை கெட்டவனாக்கணும், எல்லாத்தையும் நான் ரொம்ப கெட்டவனாயிருவேன். டேமேஜ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லேயே நம்ம லைஃப் ஓடிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் ஸோ குட், தே வாண்ட் ஹம்பிள் ரிலேஷன்ஷிப், தே வாண்ட் டு டிபெண்ட் வித் பீப்புள். நம்ம எல்லாம் மாடர்ன் ஐடியான்னு சொல்லி 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 என்ன பண்ணுறோம், பி இண்டிபெண்டன்ட். சமரசம் தவறு கிடையாது, இறங்கி போகிறது தவறு கிடையாது, யாராவது ஒருத்தட்ட கொஞ்சம் சப்மிசிவாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, பொண்டாட்டி பேச்சை கேட்குறதுல ஒரு குத்தமும் இல்லை. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். ஒருவேளை இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான் போட்டிருக்கு, அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், கண்ட நாய் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம் இல்லையா? ரைட்டு தானே? எழுத்து வீட்டில் இருக்க எவனோ ஒருத்தன், பழகின எவனோ ஒருத்தன்
சரக்கு வாங்கி கொடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒருத்தன் இவன் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு எப்படியா இருந்தாலும் பொண்டாட்டி நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் சொல்லும். அப்புறம் இன்னொன்னையும் சொல்லிப்புறேன், பொண்டாட்டி பேச்சை கேட்காதன்னு சொல்கிற பூரா பயலும் பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன் தான், சொல்லவே மாட்டான். அப்போது எல்லா இடத்துலையும் we try to so egoistic. லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஈகோயிஸ்டிக். நான் பெரியவன், உயர்ந்தவன், என் அறிவு சிறந்தது, என்னால் நான் வளர்ந்தேன், எந்த மனிதரும் இதற்கு தொடர்பில்லை, இல்லாமல் இல்லவே இல்லை. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். உறவு பெரியது தான், தண்ணீரை விட ரத்தம் திக்கானது தான். அண்ணன் தம்பி கடையில் 10-15 வருஷம் பகை, பேச்சுவார்த்தை கிடையாது, ஏதோ சொத்து பிரச்சனை ஏதோ நடந்து போச்சு. டவுனில் உங்கள் அண்ணனை ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு வெறி கொண்டு ஓடுறானே தம்பி, எங்கேருந்து வந்துச்சு? 15 வருஷம் எங்கே போச்சு? எப்படா எங்கள் அண்ணன் மேலே கையை வைக்க போச்சான்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறானே, எங்கேருந்து வந்துச்சு? தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சினிமாவில் தான் நடக்குது, கிடையாது. நான் சினிமா பார்த்து பேசுகிறேன் கிடையாது. ஒரு ஷோவில் குறைஞ்சபட்சம் 50 பேரோட நிஜ வாழ்க்கையை ஒவ்வொரு வாரமும் பேசுகிறவன் நான். ஐ பிலீவ் இன் பீப்புள், ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள், ஐ லவ் பீப்புள். என்னை திட்டுறவன் பாராட்டுறவன் எல்லாரையும் நான் நேசிக்கத்தான் பார்க்குறேன். நீ பூவை விட்டறிஞ்சாலும் சரி, பூந்தொட்டியை விட்டறிஞ்சாலும் சரி தான், எல்லாமே அன்பு தான். உங்களை விமர்சிக்கிறவனும் அன்போடு தான் விமர்சிக்கிறான். நீ இப்படி செய்யலாமான்னு கேட்பதன் பின்னணி என்ன இருக்கு? நான் அவன் மேலே மரியாதை வச்சிருக்கேன், பிரிய வச்சிருக்கேன், நீ இந்த தப்பு பண்ணலாமா? அதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அன்பை காட்டுவான். தம்பின்னு ஒருத்தன் அணைச்சிக்குவான். நான் தான் ஒரு தடவை நீ இதை பற்றி இந்த 15 ஆண்டுகளில் என்ன மனுஷையா நீ என்று சொன்னவர்களிடம் தொடங்கி நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்ட வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் ரெண்டுமே அன்பு தான். உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்திலிருந்து வெளிப்படுவது தான். ஒருத்தர் அதை அன்பாக பேசுவார், ஒருத்தர் அதை கோபமாக பேசுவார், அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை விட வசவுகளை விட அறிவு அன்பு முக்கியமானது. நீங்கள் நம்ப 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 உறவு உங்களுக்கு சேரும். சரி தொலையுது, இதனால் இப்போ எனக்கு என்னடா புண்ணியம்? இப்போ கதாகாலச்சவ மாதிரி எதுக்குடா இதை சொல்கிறேன்? மறுபடியும் பிள்ளைகள்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். எல்லாரும் ஐசோலேட் ஆகிட்டே இருக்காங்க. எவ்ரி அதர் பீப்புள் ஆர் கோயிங் பிகம் சிங்கிள். வீடுகளில் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஏற்கனவே குறைஞ்சு போச்சு இல்லையா? வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அப்போ அவர்கள் மனப்பதட்டம் இல்லாமல் எப்படி இருப்பார்கள்? ஏதோ ஒன்றை சொல்லுவதற்கு ரகசியம்னு ஒன்று இருக்கணும்ல. ஏதாவது ரகசியத்தை சொல்வதற்கு பிள்ளைகளுக்கு யார் மனுஷால் இருக்கா? சொல்ல முடியுமா? இன்றைக்கி எது சொன்னாலும் வீடு குறைதானே சொல்ல போதுங்கிற அளவு தானே வீடு வச்சிருக்கேன். ஏன்னா பிள்ளை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அவன் தப்பே பண்ணக்கூடாது இல்லையா? பக்காவான ஒரு ஆளாக அவன் இருக்கணும். எங்கேயாவது கொஞ்சம் எக்கு ஆலையில் விட்டு எடுத்தால் கூட அப்படி செய்ய முடியுமான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு வீடு சுதந்திரமான இடமாக இல்லவே இல்லை. அவனால் மனதில் பட்டதை பேசுவதற்கான வெளியே வீடு தந்திருக்கா? யோசிச்சு பாருங்க, கிடையாது. மிஸ்டேக்ஸே இல்லாத ஒரு ஆளாக நீ இருக்கணும். அப்போ என் மைண்டே என்ன சொல்லுதுன்னா, மிஸ்டேக்கே இல்லாத ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு நினைக்க வைக்குது. மிஸ்டேக்கே இல்லாத ஒரு ஆளாக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர்னு தெரியுமா? சொல்கிறவனுக்கு ஈஸி, செய்கிறவனுக்கு கஷ்டம். அப்போ இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு போய் பேசுறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் கிடையாது. என்னைக்காவது செஞ்சுருக்கோமா என்ன? யாருக்காவது விளக்கம் கொடுத்துருக்கோமா என்ன? 10 பருவத்து பிள்ளைகள்லாம் ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னா அதை விட இந்த ப்ரீடீன் பிள்ளைகள் பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கா? அத்தைக்காரி இருக்காளா? இல்லை அத்தாச்சிட்ட போய் பேசிட முடியுமா? ஏற்ற வீட்டில் என் பையன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கான், தாச்சி ஏன் தாச்சி இப்படி பார்க்குறான், குறுங்குறான் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படி தான் இந்த வயசில் பார்ப்பான், இதெல்லாம் கண்டுக்காதவங்க வேலையை பாருன்னு சாதாரணமாக அத்தாச்சி சொல்லிட்டு போயிரு. இப்போ நம்ம வீட்டில் அம்மாட்ட சொல்லுவோம், ஒரு உள்ள மாடியில் போயிட்டு துணி காய போடுது. சரியா? இங்கே என்னென்ன வீதி இருக்கு எனக்கு தெரியலையே. கீழே ராஜ வீதி, அதெல்லாம் புதுக்கோட்டையா? இங்கே இருக்கா? பரவாயில்ல, கீழே ராஜ வீதியில் நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. அங்கே மாடியில் ஒரு 11 வயசு பிள்ளை போய் துணி காய போடுது. எழுத்த வீட்டில் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டவன் தான். இப்போ அவன் அங்கேருந்து பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து சிரித்து கையை காட்டுறான். இப்போது அந்த பையன் புதிதாக சிரிப்பதை போல் அந்த பொண்ணுக்கு படுது. எப்போதும் பார்த்து பழகிற நண்பன் தான், ஆனால் இன்றைக்கு அவனுடைய சிரிப்பில் வித்தியாசம் இருக்குதுன்னு அவள் வயதுக்கு அவள் எண்ணத்துக்கு தோணுது. இப்போ அம்மா கீழே வராங்க, அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மாட்ட வந்து அந்த வாளியை வச்சுட்டு அந்த பொண்ணு கேட்குது, அம்மா எதிர்த்த வீட்டு பையன் இருக்கான்லம்மா. ஆமாம், என்னப்பா? என்னன்னு தெரியல, அவன் என்னை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்து இன்றைக்கி சிரித்தான். இதை மட்டும் சொன்னால் என்ன ஆகும் நம்ம வீட்டில்? உடனே அம்மா உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறாங்க. இந்த வயசில் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது, இதெல்லாம் கண்டுக்காத, சும்மா சிரிச்சிருப்பான், நீயா ஏன் பெருசுப்படுத்திக்கிற, எல்லாத்தையும் நானும் கடன் தான் வந்திருக்கேன், இந்த வயசில் எது முக்கியம் நீ தாம்மா முடிவு பண்ணும், இப்படி ஏதாவது சொல்லுவான். ஒரே ஒரு பதில் தான், நீ என்னத்துக்கு மாடிக்கு போன லூசு, நீ என்னத்துக்கு மாடியை கட்டின? there is no answers at home. இதை பேசுறதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஆள் இருப்பான், அத்தை இருப்பாங்க, அத்தாச்சி இருப்பாங்க, பேசலாம், சொல்ல முடியும். அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப சிரமம். அம்மாக்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்காவது ரகசியம் பேச அம்மா இருக்கிறாள். ஒரு ஆண் பிள்ளை எங்கே போய் பேசுவான் சொல்லுங்கள்? அப்பாவை வேற வில்லனாக்கி வச்சுருக்கீங்க. ஐயோ, உலகத்திலே பெரிய பூச்சாண்டிக்கு பேர் அப்பந்தான். இந்த அம்மாக்கள் நல்லவர்களாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பாக்களை வில்லனாக்குறதுக்குள்ள என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சிட்டான், சேகரே ஏறிடுவேன்னு நினைக்கிறேன்டா, ஆன் பண்ணாமலே சொல்கிறேன், கேட்போம், நட்பு தானே கேட்கும். ஓகே, இந்த அப்பாக்களை வில்லனாக்கி வச்சா தான் அம்மாக்கள் நல்லவர்களாக இருக்க முடியும். அங்கேயும் உறவு கேம். ரிலேஷன்ஷிப்பில் ட்ரிக் இருக்கவே கூடாது, உறவில் ட்ரிக்கியான விஷயம் செய்யவே கூடாது. அதான் பெரிய சிக்கலே. அப்பாவை பற்றி அந்த ஆள் பாவப்பட்ட மனுஷன், சொல் பேச்சு கேட்டு பேசாமல் இருப்பாப்புல.
பிள்ளைகளுக்காவது சூடான இட்லி வைப்பாங்க. அந்த ஆளுக்கு 6 இட்லியை தான் 7-20 வருஷமாக வைக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காப்புல. வச்சதை தின்னுட்டு பேசாமல் போய் படுக்கிற ஒரு கேரக்டரை அப்பா வந்தார், அட்டி வெளுத்துருவார். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னா அப்பாவுக்கு கோவம் வந்துடும். அப்பா வராரு, டிவி ஆஃப் பண்ணுங்க, அப்பா வராரு, கதவை இழுத்து சாத்துங்க, அப்பா வராரு, எல்லாரும் ஓடி போய் படுத்துருங்க, அதோ அந்த மிருகம் தாழ்வான பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லோரும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு. அவர் பாவம் ஓமக்குச்சி நரசிம்மனை 2ஆ வகுந்த மாதிரி ஒரு கட்டம் போட்ட சட்டையை போட்டுட்டு சொல் பேச்சு கேட்டு போயிட்டே இருப்பார். இவங்க நல்லவங்கிறத காட்டுறதுக்காகவே அப்பாவை வில்லனாக்கி வைக்கிறது. உலகத்தின் பெரும்பூச்சாண்டி. நீங்கள் என்னென்னமோ சொல்லி பாருங்க. இங்கே பாரு, இல்லை உன்னை நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், இது பண்ணல, உனக்கு நான் ஸ்வீட் வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க மாட்டேன், உன்னை டிவி பார்க்க விட மாட்டேன், அடுத்தது இல்லை உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். அதுக்கும் பிள்ளை பயப்பில்லை, அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்பா பூச்சாண்டியை விட ரீட்டைன் பண்ணிக்க பார்க்குற ரிலேஷன்ஷிப்பில் பிள்ளை யாருக்கு நெருக்கம் என்று போராட்டம் என்று வைத்துக்கொண்டே இருக்கிறோம். டோன்ட் டூ எனி ட்ரிக் அட் ஹோம். ரிலேஷன்ஷிப்பில் ட்ரிக்கினஸ் இருக்கவே கூடாது. ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வேறு வேறாக பார்க்கக்கூடிய மனோபாவம் தான் இந்த சமூகத்தில் பெரும் சிக்கலை உண்டாக்கிது. ஒரு ஆண் பிள்ளையை அப்பா இப்படி அதட்டுவதற்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்று அம்மாவுக்கு தெரியும். அம்மா ஆண் பிள்ளைகிட்ட சொல்லிடணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, அந்த பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும், உனக்கு ஒன்றுமே கிடைக்காது, எவ்வளோ எரிச்சலாக. இந்த பையன் நான் சொன்ன மாதிரி 2000 ரூபா காசு டூர் போகிறதுக்கு 3 நாள் அந்த ரூமில் போய் நின்றுக்கிட்டே இருப்பான் அடுப்படியில். இரு அப்பாட்ட நான் நல்ல மூடில் அவர் இருக்கையில் நான் கேட்டு வாங்கி தரேன். அவருக்கு மூடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்தாலே கடுகடுன்னு தான் இருப்பார். அதுக்குன்னே ஆம்பளைக்கு ஒரு மூஞ்சி வச்சுருப்பாங்க. திருமண டீக்கெட் வரைக்கும் ஜாலியாக தான் பேசியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு மூஞ்சி வச்சுருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன் ஃபார் ஹோம். அதே மாதிரி காலையில் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் இருப்பாங்க. லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கல அப்படியே மூஞ்சி சொல்கிறேன்னு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அதுக்குன்னே வச்சுருக்காங்க அந்த மூஞ்சி. அப்பா நல்ல மூடில் இருக்கப்போ வாங்கி தரேன்னு எல்லா வேலையும் வாங்கிட்டு, உங்கள் அப்பா எப்போவுமே கொடுத்தாண்டா, என்னென்ன முடியுமோ அவரை பற்றியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 3 நாள் கழித்து போயிட்டு சட்டப்பையிலேருந்து கேஷுவலாக எடுத்து வர போகிறாங்க. அவரால் அந்த கேள்வி கூட கேட்க முடியாது. என்னதுக்கு இப்போ காசு எடுக்கிற, எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் எடுக்கணுமா, சும்மா இருங்க, இவ்வளோ தான் நடக்க போகுது இந்த ஒரு சீனுக்கு. அப்பாட்ட நேராக போய் கேட்கக்கூடாது. கேட்கணுங்கிற எண்ணம் தான். இல்லை கேட்காத, நான் வாங்கி தரேன். என் வழியாகத்தான் எல்லாமும் நடக்கிறது என்ற எண்ணத்தை நீங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு விதைப்பதன் வழியாக ஆண் பிள்ளையினுடைய உறவையும் அன்பையும் அதிகமாக பெற்றுவிடலாம் என்று நீங்கள் இந்த காலத்திலும் நம்புவது வேடிக்கையான விஷயம். நான் எழுதி தரேன், நீங்கள் என்ன தலையிலன்னாலும் அந்த படகு உங்களுக்கு சொந்தமில்லை. அதை கூட்டிகிட்டு போகிறவங்க உங்கள் மருமகக்காரி வருவான். ரைட்டு தானே? யோசிச்சு பாருங்க. பாண்டவர் பூமியில் ராஜ்கிரண் படத்தில் வர மாதிரி 5 பேர் அண்ணன் தம்பி தோளில் உட்காந்து பலாப்பழம் பறித்த குடும்பத்தில் நடுவில் அந்த தம்பியை கல்யாணம் பண்ணீங்களே நீங்களே 40 வருஷத்துக்கு முன்னால் 6 வருஷத்துலேயே அந்த பையனை அத்து கூட்டியாந்துட்டீங்களே. அப்போ உங்கள் மருமகன் மட்டும் சும்மா இருக்குமா என்ன? அந்த பிள்ளை உங்களுக்கு கிடையாது. அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தி வருவா. இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியல் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து அடுப்படிக்கில் வைக்கிறீங்க? இப்போது இதே 2000 ரூபா காசை இந்த கேமை உங்கள் பொம்பளை பிள்ளைகிட்ட ஆட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். மொதல் விஷயம், அது உங்கள்கிட்ட கேட்காது. கேட்டால் தானே அது நேராக போய் கிடுக்கிடுன்னு ஒருத்தன் 2000 ரூபா காசுக்கு 3 நாளாக ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கான். உள்ளே உட்காந்து வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான். 3 நாளாக இந்த பிள்ளை கிடுக்கிட்டுன்னு அப்பா ரூமுக்கு போவோம். அப்பா ஒரு 2000 கொடுங்க அப்படிங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்பார். இல்லைப்பா ஜாலியாக நாங்கள்லாம் டூர் போகிறோம் அப்படின்னா. என்ன டூர் போகிற, எதுக்கு போகிற, எதுவும் இருக்கா. 2000 ரூபா கையில் கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபா தனியாக கொடுத்து அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுக்கம்பார். இது இந்த பிள்ளை போகிறவ வாங்கிட்டு பொத்தனாப்பில் போனாலும் பரவாயில்ல, அடுப்பில் ஒருத்தன் காலு கிடுக்க 3 நாளாக நிற்கிறான்ல, அவங்ககிட்ட இப்படின்னு ஆட்டிட்டு போவோம். இந்த சனியனை முதல்ல தொலைக்கணுண்டாமா, அவன் மைண்டில் முதல்ல அதான் தோணும். யோசிச்சு பாருங்க, எதற்காக இந்த ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளைன்னு நம்ம அவ்வளோ பாண்டிங்கை கிரியேட் பண்ணுறோம். நாளைக்கு ஆதரவாக இந்த ஆண் பிள்ளை அவளுக்கு நிற்கணும். அவள் பிள்ளைக்கு இவன் தாய்மாமே, அவளுக்காக வாழணும், நிற்கணும். அவள் எனக்கு இன்னொரு மகள் மாதிரின்னு நினைக்க வேண்டிய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இடையில் கேவலம் அந்த உறவை ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய சிப்ளிங் ரைவல்ரியை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சகோதர பிள்ளைகளுடைய எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குவது எவ்வளோ பெரிய ஆபத்து. யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே மனுஷால் இல்லை, இவளை முதல்ல அடித்து துரத்தணும்டா அப்படின்னு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண் பிள்ளை வச்சுருக்கதா என்ன? நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளைடா, போகிற இடத்துல அந்த பிள்ளை எப்படி இருக்குமோ தெரியல, எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை மகாராணி மாதிரி இருக்கட்டும்னு ஒரு அப்பா நினைக்கிறான்டான்னு சொல்லிட்டு போயிடலாமே. சொல்ல மாட்டோம். ட்ரிக்கு எடுத்து வச்சுக்கிறது. திடீர்னு அப்பனுங்களுக்கு பயம் வந்துடும். ஒரே ஒரு பிள்ளை வச்சுருப்பாங்க, இந்த ஆள் ரொம்ப பிஸியாக இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சனிக்கிழமை அதுமா டக்குன்னு பையனை கூட்டிகிட்டு பைக்கில் உட்கார வச்சுட்டு தஞ்சாவூர் முழுக்க சுற்றுறது. சுற்றுலாக்கு, பொருட்காட்சிக்கு, நீல சோளம் வாங்குவது, தஞ்சாவூர் பெயிண்டிங் வாங்குவது, தலையாட்டி பொம்மை வாங்குவது, புரோட்டா கடைக்கு தனியாக கூட்டி போகுது. என்ன பையன், நான் பூரா நேரமும் பொண்டாட்டி கூட இருக்கான், நாளைக்கு நம்மளை மறந்துட்டானா அப்படின்னு ஒத்த நாளில் அவ்வளோத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உருப்படாமல் பண்ணி போகிறது. பிள்ளைகிட்டே இவ்வளோ கேம் இருக்குது. அப்போ உறவில் மற்றவன்ட்ட எவ்வளவு கேம் இருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள். நிறைய மனிதர்களோடு புழங்குகிற பிள்ளை தான் தாய் தந்தைக்கிட்ட பாசமாக இருக்கும். நிறைய மனிதர்களோடு புழங்குற பிள்ளை தான் தாய் தந்தைக்கிட்ட பாசமாக இருக்கும்.
ஏன்னா அந்த பர்சனல் வார்ம்த் அண்ட் டச்சை அது மற்றவங்கள்ட்ட ஃபீல் பண்ண முடியாது, அப்பா அம்மாட்ட ஃபீல் பண்ணும். என்னதான் நான் எவ்வளவு பேரோட இருந்தாலும் என் தாய் தந்தையின் அருகில் இருக்கிற போது ஒரு அருகாமை கிடைக்குதுன்னு அந்த புள்ள ஃபீல் பண்ணனாலே she and he has to experience to be with different kind of people in the world. இல்லையா? பிள்ளைக்கு தாய் தந்தை மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை ட்ரிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளைய அப்பா தூக்கி போட்டு பிடிக்கிறார், பிள்ளை ஜாலியாக சிரிச்சிட்டே தான் போகும், சிரிச்சிட்டே தான் வரும். ஆக்சுவலாக தூக்கி போட்டு பிடிச்சா கஷ்டம். எங்கள் பொண்டாட்டி தூக்கி போட்டு பிடிச்சி பாருங்களேன். உங்களே நம்பி வந்தாங்கல்ல கல்யாணத்தன்னைக்கு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு நீங்கள் கூட சொன்னீங்களே, உடல் பொருள் ஆவி டிவி அவ்வளோ உனக்கு தான் சொன்னீங்களே, அந்த பொண்ணு அதானே சொன்னிச்சு, என் வாழ்வின் அத்தனையும் உங்களுக்கான. இவ்வளோ தூரம் உங்களை நம்பி வந்த ஒய்ஃப் தானே, ஒரு தடவை தூக்கி போட்டு பிடிச்சி பாருங்களேன். ஓகேம்பாங்க, ஆனால் நீங்கள் தூக்கலை எங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படிம்பாங்க. அவங்களே சந்தேகம் தான் போடுவாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளை அப்படி மேலே போகும் கீழே வரும். ஏன் என் பிள்ளைய நான் தூக்கி போட்டு பிடிக்கிறப்ப அப்பா விட்டுற மாட்டான்னு அந்த பிள்ளை எங்கேயோ நம்புது. சப்கான்ஷியஸாக அவங்க நம்புகிறாங்க. தட்ஸ் அ பவர் த ரிலேஷன்ஷிப் ஹேஸ் இட். அப்படி தான் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் டிசைன் பண்ணியிருக்கான். அப்போ இப்படியான உணர்வுகளை எல்லோரிடமிருந்தும் அந்தந்த உறவுகளோட பெஸ்ட் ஆஃப் த டைமென்ஷன்ஸ் கிடைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. அது பெரும் சொத்து என்று நீங்கள் நம்பாத வரைக்கும் உறவின் மீது நமக்கு மரியாதை வரப்போவதே கிடையாது. நம்ம அறிவியல் தந்த வெற்றி, பொருளாதாரம் தந்த பலம், வாழ்க்கை சூழல் தந்த வேகம், நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, இது எல்லாம் தான் பெருசு நீங்கள் நினைக்கிறீங்க. தன்னம்பிக்கை எவ்வளவு உயர்வானதோ அன்புக்காக சமரசம் செய்து கொள்வதும் உயர்வானது தான். அறிவு எவ்வளவு உயர்வானதோ கீழ்ப்படிதலும் அதை விட உயர்வானது தான். உறவுக்காக வீம்பாக நிற்பது வீரம் என்று நீங்கள் கருதினால் உறவை காப்பாற்றுவதற்காக இறங்கி போவது மாபெரும் வீரம் என்று நான் அறிவிப்பேன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பீப்புள் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் மணி, தேன் யுவர் பவர். இன்ஃபேக்ட் பீப்புள் ஆர் பவர். எத்தனையோ குரோதங்களுக்கு பிறகும், துரோகங்களுக்கு பிறகும், வன்மத்திற்கு பிறகும், எதிர்ப்பு நிலைக்கு பிறகும் நான் மக்களைத்தான் நேசிக்கிறேன் நான் அடிக்கடி சொல்வேன். மக்களை தவிர யாராலும் மனிதர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தி விடவே முடியாது. மக்களை தவிர, மனிதர்களை தவிர இன்னொரு மனிதரிடம் யாராலும் இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடவே முடியாது. ஒரு சாமானியனை பெரியவனாக்குவதும், மிகப்பெரியவனை அதைவிட பெரியவனாக்குவதும், அறிவாளியாக்குவதும், எல்லாமும் ஆக்குவதும், இல்லாமல் ஆக்குவதும் கூட மனிதன் தான் இருக்கட்டும். ஆனால் மனுஷன் ரொம்ப முக்கியம். உறவு ரொம்ப 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 முக்கியம். உங்கள் பிள்ளைகளை தனித்து விடாதீர்கள். யாரும் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என்ற பயத்தோடு இந்த பிள்ளைகளை வாழ ஒரு நாளும் அனுமதித்து விடாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். சுஜாதா செட். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எதற்காகவெல்லாம் மனிதர்களை ஒதுக்கி வைத்தீர்களோ, பொங்கச்சீர் கொடுக்கல, தீபாவளி சீர் கொடுக்கல, கல்யாணத்துக்கு சரியாக பத்திரிக்கை வைக்கலைங்கிறதுக்காகலாம் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கள, அவனெல்லாம் நீங்கள் தேடி 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 போவீங்க. லைஃப்பில் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் பிஸியாக இருக்கப்போ ரிலேஷன்ஷிப் பெருசுன்னு எனக்கு தோணாது. நான் கெரியரில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்காக கடுமையாக போராடி கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் பல்வேறு விஷயங்களுக்காக என்னை கூப்பிடுவாங்க. சினிமா கூப்பிடுவானுங்க, வெளியில் போகிறதுக்கு கூப்பிடுவானுங்க, நல்லது கெட்டது கூப்பிடுவானுங்க. எப்போ கேட்டாலும் இல்லை மாப்பிள்ள நான் வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன், ரிப்போர்ட்டிங்கில் இருக்கேன், சிஎம்மோட இருக்கேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், ஏதோ சொல்லிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓரளவு செட்டில் ஆன பிறகு திரும்பி பார்த்தா ஒரு பயம் இல்லை. எவனு எனக்கு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. ஏன்டா எவனாவது ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை என்ன ஏதாவது ஏன்டா படத்துக்குலாம் கூப்பிட மாப்பிள்ளை நீ தான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு தெரியாது, தான் கூப்பிட்றதே இல்லை. டைம் லைஃப்பில் பிஸியாக இருக்கிறப்ப எல்லாரோடையும் சேர்ந்துருக்கவும் பழகணும். லைஃப்பில் நீங்கள் உயரத்தில் இருக்கப்பையும் சாதாரண மனுஷன் கூட பழகணும். நீங்கள் நல்லா இருக்கும்போது இல்லாதவனோட சேர்ந்து பழகணும். அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான் லைஃபோட மீனிங்கை நமக்கு சொல்லித்தரும். அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் பீப்புள். அதுதான் சொல்லித்தரும். அதுதான் பிள்ளைகளுக்கான பெரிய பாடம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லைஃபோட சிலபஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி தரீங்கிறது ரொம்ப அவசியம். இல்லைனா அவனுக்கு தெரிஞ்சவனோட தான் அவன் சேருவான் இல்லையா? வீட்டுக்குள்ளே தன் காதலை சொல்லுவதற்கான சுதந்திரம் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் என்றால் அந்த பிள்ளை வீட்டுக்குள் தன் காதலை சொல்லும். அது க்ரஷ்ஷா இல்லை அது பெஸ்டியா இல்லை அது ரிலேஷன்ஷிப்பானு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இது ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போய் சொல்லும். அது முதல்ல ஆமாம் இது லவ்னு தான் சொல்லும் இல்லையா? வேறு என்ன சொல்லும்? அவன் பெரிய ஆளாக காட்டிக்கன்னு என்ன சொல்லுவான்? மாப்பிள்ள அந்த பிள்ளை என்னையை பார்த்துட்டு கன்ஃபார்ம் மாப்பிள்ள லவ், கன்ஃபார்மாக லவ் தான். அதே பிள்ளை இவனை பார்த்து இன்னொருத்தவன் சொல்லுவான், அவங்ககிட்டே அதே சொல்லுவான் மாப்பிள்ள லவ் தான் மாப்பிள்ள. ஏன்னா அவனுக்கு அதான் 2 பேரும் லவ் பண்ணுது மாப்பிள்ளன்றான். ஏன்னா இவன் தலைவராக இருக்கிறதுக்காண்டி அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு மனுஷால் வேணும் இல்லையா? பசங்களுக்கு ஆசை இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் முன்னே விட பிள்ளைங்க இப்போ கூடுதலாக உறவோடு இருக்க பார்க்குறாங்க, அல்லது நட்பையாவது உறவாக்கி உள்ள பார்க்குறான். கசின்ஸ் குரூப்னு வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்கான். நீங்களாம் வச்சில்ல. அவங்களுக்கு மனுஷங்களோட பழங்க இது இருக்குது. உங்கள் ஈகோக்காக, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்த அசம்பாவிதத்திற்காக இந்த பிள்ளைகளை மனிதர்களாக மாற்றி விடாது. அறிவை கொடுக்கறது முக்கியம்னா மனுஷனை கொடுக்குறது முக்கியம். பணத்தை கொடுக்குறது முக்கியம்னா சொந்தத்தை கொடுக்குறது முக்கியம். நல்லது கெட்டது தெரிகிறதெல்லாம் வாழ்க்கையை நீங்கள் சொல்லி தருவீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்ச மனுஷனோடு புழங்குறதும் வித்தியாசமான அனுபவத்தை பெறுவதும் அவசியம்தான். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சொல்லி தந்து கொண்டே இருக்கிறான். ஒருவன் அன்பை சொல்லித் தருகிறான், ஒருவன் ஆத்திரத்தை சொல்லித் தருகிறான், ஒருத்தன் எப்படி எப்படி பணிந்து போகணும்னு சொல்லித்தரான், ஒருத்தன் திமிரோடு இருக்குன்னு எப்படி சொல்கிறான். ஏதோ ஒரு இம்பாக்டை எல்லா மனுஷனும் கிரியேட் பண்ணுறான். பீப்புள் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். த ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அகைன் அண்ட் அகைன். இந்த பிள்ளைகளை தனித்து விடாதீர்கள். வாழ்வில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட அன்பு பெரிது. அன்பு பாராட்டும் உறவு பெரிது. சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.